ஹீரோயின் வந்துட்டு ஒரு வயசான லேடி மாதிரி மேக்கப் போட்டுக்கிறா. அப்படியே அவள் பாய் ஃப்ரெண்ட் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா. அங்கே வந்து வாசல்லே வந்து செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு. இவளை பார்த்ததும் இவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன முன்ன விட இப்பெல்லாம் ரொம்ப அழகாயிட்டீங்க, உங்கள் வயசு வேற குறைஞ்சிட்டே போதே அப்படின்னு சொல்கிறாரு. இவ பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக இப்படி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவள் பாய் ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிளீனர் மாதிரி தான் வந்துட்டு போவா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கா. எதுக்காக இந்த மாதிரி வரான்னா, இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆக்டராக இருக்கான். அவன் ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனோட மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறனால தான் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி வந்துட்டு போகிறா. இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததும் அவள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டிவி முன்னாடி உட்கார்றா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பான். அங்கே பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அவனுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக அந்த டிவியை பார்த்துட்ருக்கா. அந்த அவார்டும் அவனுக்கு தான் கிடைக்கிது. சரி, இப்போ நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் கூட வேலை பார்த்த மற்ற ஆக்டர்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கடைசியாக அவனோட டாகை பற்றி கூட பேசுகிறான். ஆனால் இவளை பற்றி எதுவுமே சொல்லலை. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா 7 வருஷம் இவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அவனோட பெட்டை பற்றி நினச்ச அளவு கூட நம்மளை நினைக்கலையோ அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. சரி, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் வந்து பிஸியாக இருக்கனால அந்த ஃபோனை அவனால் எடுக்க முடியல. மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு சரியான ரிப்ளை இல்லை. சரி, இன்றைக்கி வந்து தான் அவன்கிட்ட பேசிட்டு தான் அங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலே இருக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டோரை யாரோ திறக்கிற மாதிரி தெரியுது அவளுக்கு. சரின்னு வேகமாக வந்து பாத்ரூம்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறா. வந்திருக்கிறது அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவங்க கூட வேலை பார்க்குற மற்றவங்களும் வந்திருக்காங்க. இப்போ அதில் ஒருத்தர் வந்து பாத்ரூம் போகணும் அப்படி அந்த டோரை வந்து திறக்கிறாரு. அவரால் திறக்க முடியல. ஏன்னா ஹீரோயின் வந்து திறக்க விடாமல் உள்ளே இருந்து பிடிச்சிருக்கா. அப்போ அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல அவன் வந்து இப்போ இழுக்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் இருக்காங்களே, இப்போ நம்ம மாட்டிக்கிறோமே அப்படின்னு அவகிட்ட அந்த மாஸ்க் இருக்குது. சரின்னு அதை போட்டுக்கிட்டு இப்போ கதவை திறக்கவுமே வெளியில் வந்து விழுகிறா. ஆனால் விழுந்த நேரம் அந்த மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி ஃபோட்டோ வீடியோன்னு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாரும் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை, எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறான். அவனை பற்றி தான் யோசிக்கிறானே தவிர இவளை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டான். அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரா. அங்கே அவன் நிற்கிறான். அவன்கிட்ட எதுவுமே பேசல. அவள் கையில் என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருந்திருப்பா. அதை கழட்டி போட்டுட்டு அவனை வந்து பிரேக்கப் பண்ணிடுறான். 7 வருஷமாக அவனுக்காக வாழ்ந்திருப்பா. அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு.